லக்னத்திலிருந்து எண்ணி 7ஆம் பாக்ஸில் மாந்தி வந்துருச்சு, 7ல் வந்துருச்சு அப்படின்னா என்ன பலாபலன்களை உங்களுக்கு கொடுக்கும்? இந்த 7ல் இருக்கக்கூடிய மாந்தி அப்படிங்கிறது குறிப்பாக மாந்தி பற்றி பலாபலன்கள் பேசுறதுல அசோபலனே பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாந்திங்கிறது பெரும்பாலும் ஒரு துன்பத்தை தரக்கூடிய கிரகம் தான். அப்போது 7ல் மாந்தி இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவியில் இல்லறத்தில் பிரச்சனை, உடலுறவில் பிரச்சனை, உடலுறவே நிகழ மாட்டேங்குது, ரொம்ப டேராக அக்கேஷனாக தெரியாமல் நடந்துருது அப்படிங்கிற மாதிரியான உடலுறவுலேயே அப்படி ஒரு பிரச்சனை. அதே மாதிரி கணவன் மனைவி அந்யுன்யம் நேசிக்க முடிய மாட்டேங்குது, பைக்கில் 2 பேரும் ஒன்றா போகிறோம், கோயிலுக்கான ரிட்டர்ன் வரும்போது சண்டை போட்டுட்டு அவங்க பஸ்ஸில் வராங்க, நான் பைக்கில் வரேன், இல்லை 2 பேரும் பேசிக்காமல் வரோம், தேட்டருக்கு ஒன்றா போகிறோம், ஆனால் ரிட்டர்ன் வரும்போது சண்டை போட்டுட்டு வரோம், யார் சமைக்கிறது போய், இல்லை கடையில் சாப்பிட்லாமா வீட்டில் சாப்பிட்லாமா, கடையில் சாப்பிட்டா அவ்வளோ செலவாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் ஆகிடுது. என்னோட பணம் உன்னோட பணம் அப்படின்னு பிரித்து வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்குன்னு வரும்பொழுது என்னோட சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க இதெல்லாமே 7ல் மாந்தி தான். 7ல் மாந்தி 2 பேர் ஒன்று அப்படின்னு நினைக்கிறத கெடுத்துகிட்டே இருக்கும். 2 பேர் ஒன்று இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துற மாதிரியான சம்பவங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ 7ல் மாந்தி இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த மனநலம் நீங்கள் மாற்றத்தை பண்ணிக்கணுக்காக தான் நம்மளோட டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறோம். அது மாதிரி எங்கே மாந்தி இருந்தாலும் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் அப்போ 7ல் மாந்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இது மட்டும் தான் பிரச்சனையானா அப்படி இல்லை. இனப்பெருக்க உறுப்பு சார்ந்த தொற்றுக்கள், கர்ப்பப்பை வாய் சார்ந்த உபத்திரங்கள், கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், வெள்ளைப்படுதல், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு விந்து நீர்த்து போவது, இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சியின்மை இருப்பது, விரைப்புத்தன்மை குறைவாக இருப்பது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, அதே போல் கன்சீவில் நமக்கு பிரச்சனை வர்றது, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட் சார்ந்த, தைராய்டு சார்ந்த பல்வேறு உபத்திரங்களை 7ல் மாந்தி நிச்சயம் செய்வாங்க. மாந்தி வந்து உங்கள் லக்னத்திலிருந்து இப்போ 8ஆம் நம்பரில் 8ஆம் பாக்ஸில் இருக்கார் அப்படின்னா என்ன பலன்களை தருவார் அப்படின்னா, இந்த 8ல் இருக்கக்கூடிய மாந்தி பெரிய கெடுதல் அப்படிங்கிற ஒன்று பண்ணாது. பட் இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துல கூடிய மாந்தி அக்ரணிகள் சார்ந்த இறப்பை நிறையா பண்ணிகிட்டே இருக்கும். ஆடு செட் ஆக மாட்டேங்குது, கோழி நிறையா வளர்த்தணும் செத்து போச்சு, நாய் வளர்த்தணும் செத்து போச்சு, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் நான் 10 நாய் வச்சுருக்கேன், 10 நாய் எப்படியோ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு செத்து போயிடுது, இல்லை ஓடி போயிடுது, பூனை அப்படி தான் நடக்குது. அக்ரணிகள் சார்ந்த விருத்தியன்மை இருப்பதும், வீட்டில் லட்சுமி கடாட்சங்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பதும் இந்த 8ல் மாந்தி கொடுக்கும். 8ல் மாந்தி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போவுமே வீடு படுக்கை அறையெல்லாம் குப்பையாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அங்கங்கே எல்லாம் நம்ம படுக்கையே மேலே 4 தலைவாணி 2-3 பெட்ஷீட்ஸு இப்படிலாம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதீதமான சோம்பல் தன்மையும் இந்த 8ல் மாந்தி கொடுக்கும். நிறைய தூங்கணும் தோணும், நான் தூங்கலாம், ஒரு காலைல 6-8 மணி ஆயிடுச்சா 1/2 மணி நேரம் தூங்குறேன் அப்புறம் எழுப்புங்க அப்படிங்கிறதுல இந்த 8ல் மாந்தி கொடுக்கும். படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் தடங்களை கொடுக்கும். பாதத்தில் நிறையா உபத்திரம் வர்றது, கணுக்காலில் கெண்டைக்காலில் உபத்திரம் வர்றது, அங்கே நிறைய அடிபடுவது, நிறைய பேருக்கு அங்கெல்லாம் இப்போ ஆக்ஷன்லாம் பிளேட் வச்சுருக்காங்க, மூட்டில் பிரச்சனை வருது, மூட்டில் நீர் கோத்துக்கிறது, பாதம் உபத்திரம் வர்றது, இதெல்லாமே 8ல் மாந்தி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது லக்னத்திலேருந்து எண்ணி 9ஆம் பாக்ஸ் வந்துட்டோம். 9ஆம் பாக்ஸில் மாந்தி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாந்தி என்ன செய்யும் அப்படின்னா தகப்பனார் தந்தையாருடைய ஒரு பாண்டிங்கையும் குறைச்சிருது. அப்பா மகன் அடிக்கடி ஒரு போர் சூழக்கூடிய சூழலை ஏற்படுத்திடுது. அல்லது அப்பா நமக்கு ஃபேவரட்டாக சிந்திக்க முடியாத சூழலும், அல்லது அப்பாவுக்கு வந்து பையன் நமக்கு ஏத்தாப்பில் இருக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற சூழலும் கொடுக்கும். வண்டிவான விபத்துகளை இளம் வயதில் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு எலும்பு சார்ந்த உபத்திரங்களையும் கொடுப்பாங்க. தந்தையாருக்கு அதீத உடல் உபாதைகளை நீங்கள் வளர அந்த குழந்தைங்க இருந்துச்சுன்னா குழந்தை வளர கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையார் ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அதை பண்ணியிருப்பாங்க. அதே போல் பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் வரதிலையும் நிறைய தடங்களை பண்ணியிருக்கும். பாகம், பிரிவு, பங்கு, ஒன்று பாகம் பண்ணிக்கணும், கெரார் பண்ணிக்கணும், பிரித்து எழுதிக்கணும். பெரியப்பா சித்தப்பான்னு 4 பேர் இருக்காங்க, பர்டிகுலரான ஒரு ஏக்கரில் தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை பிரித்து எழுதிக்கணும்னு பார்க்குறோம், பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொருத்தர் வரமாட்டேங்கிறாங்க, இல்லை கேட்டால் பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பூர்வீகம் இருக்குது பட் எங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்குது, எல்லா சொத்தும் இருந்து எங்களுக்கு உபயோகப்படலை, வீடு கட்டணும், அப்பா கட்டி வச்ச பழைய வீடு, நான் மராமத்து பண்ணினாச்சும் வச்சுக்கலாம் பார்க்குறேன், அதுக்கான பணம் வரும் எனக்கு வரமாட்டேங்குது. அதே மாதிரி பூர்வீகம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 9ல் மாந்தி இருந்தாவே வரக்கூடிய பலன் தான். இப்போது லக்னத்திலிருந்து 10ல் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, தொழிலில் ஸ்திரத்தன்மை இல்லாது இருப்பதும், தொழிலில் அதிக மாறுதல் பண்ணிக்கிட்டே இருப்பதும், வேலையில் நமக்கு மேலதிகாரிகள் நமக்கு அதீதமான ஒரு நெருக்கடியை கொடுக்குறதும், துன்பத்தை கொடுக்குறதும்,
வேலையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கிறதும், அதே போல் வண்டிவான போக்குவரத்துகளில் நமக்கு அடிக்கடி இடையூறு ஏற்படுவதும், விபத்துக்கள் ஏற்படுவதும், விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஒரு சிறப்பில்லாத சூழலையும், அதே போல் வண்டி வாகனம் மெக்கானிக்ஸ் இது மாதிரியான தொழில்களில் திடீர்னு நல்ல பலன் நிறைய சரியே பண்ண முடியாத அளவுக்கு 50 வண்டி நிற்கும். எல்லா பண்டிகையும் முடிச்சு பணத்தை வாங்கினோம்னா அடுத்து 1 மாதம் வண்டியே வராமல் நிற்கும். இது மாதிரி ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு பிஸ்னஸ் ஒரு அப்படியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 11ஆம் இருக்கக்கூடிய மாந்தி லக்னத்திலிருந்து எண்ணி 11ஆம் பாக்ஸில் இருக்கக்கூடிய மாந்தி உங்களுக்கு நல்லா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், வேலை பார்க்குறேன், நேரத்துக்கு சம்பளம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற சூழலையும், அதே போல் நான் என்னோடய திறமைக்கேற்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கிட்ட இல்லை, நான் நல்ல பொட்டன்ஷியலான ஆளுங்க, அருமையான ஆள், பட் ஆனால் என்னை வெளியே காட்டிக்க முடியல, அதுக்கான எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, அதே மாதிரி என்னால் என்னோடய ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியல, எங்கிட்ட இருக்க கையில் இருக்கக்கூடிய இந்த பொருளுங்கிறது ரொம்ப வேல்யூவாக இருக்கும், அதை மக்களுக்கு பிடிக்கும், பட் என்னால் அதை போய் மார்க்கெட் பண்ண முடியல, அதே மாதிரி நிறையா சம்பாதிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை, பட் சேமிப்பே பண்ண முடியல, சீட்டு போட்டு சேமிக்கலான்னு முடிவு பண்ணோம்னா ஏதோ ஒரு அதுக்கு மேலே பிரச்சனை வந்துடுது, அதுக்கான சீட்டு போகிறத விட்டுவிட்டேன், சீட்டை போட்டு எடுத்தாலும் அது சோமங்கள விரயமாக ஆக மாட்டேங்குது, ஒரு வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், வண்டி வாங்கினேன் பண்ண மாட்டேங்குது, ஏதோ வேறு ஏதாவது செலவு பண்ணிடுறேன், எனக்கு இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் லைஃப்பில், 40 வயசு ஆகிடுது, இன்னும் வீடு பண்ணல, எதுவும் பண்ணல, குழந்தை இருக்கல பெருசாகிட்டாங்க, பட் ஆனால் என்னால் சேமிப்பே பண்ண முடியல, யானும் தாந்தோனி ஒன்றுமே வாங்கலைங்க அப்படிங்கிறது எல்லாமே 11ஆம் மாந்தி பெரும்பாலும் கொடுப்பாங்க. 12ஆம் இடத்துல மாந்தி, அதாவது நகன் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸுக்கு அப்படியே பின்னாடி இருக்கும், அதை 12ஆம் பாக்ஸு, அதில் மாந்தி இருந்தது அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஒரு ஒரு பொருள் இருந்தால் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டாஸ்க் நீங்கள் வைப்பீங்க. ஒரு வீட்டுக்காரர்ட்டையோ அப்பாட்டையோ, அப்பா 10ஆவதுல நல்லா மார்க் எடுறா தம்பின்னு சொன்னார்னா, சைக்கிள் வாங்கி கொடு, நான் எக்ஸாம் எழுதுறேன், இல்லை எல்லா கொஸ்டின் எழுதிட்டு வரேன், மார்க் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. காலேஜுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. நாளைக்கு வேலைக்கு போகணுன்னாலும் வண்டி வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கணுனாலும் ஒரு வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பொருள் வேணும்னா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னா, அதுக்கு எனக்கு இது இருந்தால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் போய் அந்த என்னடா மார்க்கில் கம்மியாக எடுத்திருக்கேன், நல்லா பண்ணால் லேப்டாப் வாங்கி கொடுத்தா தான் எனக்கு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரமாக எந்திரிச்சு படிக்கிறானா ஸ்டடிங் டேபிள் வாங்கி போட்டால் தான் நான் நேரமாக எந்திரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியதாண்டா, ஏன்டா மார்க் கம்மினா எனக்கு ஒரு உக்கசமாக இருக்குது, ஏசி போடணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்காமல் ஏதோ வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ, ஒரு பொருள் மேலேயோ, அல்லது வேறு நபர்கள் மேலேயோ நீங்கள் போட்டுருவீங்க. ஏன் லேட்டாக இருந்துருச்சேன்னா, நைட்டு அம்மா லேட்டாக தான் சாப்பாடாகி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஏன் அவங்க ஒரு பாட்டில் இருக்கும், டப்புன்னு கீழே விழுந்துருச்சு, அந்த பாட்டிலு நம்ம தட்டி தான் விழுந்திருக்கும், உன்னை யார் இங்கே வைக்க சொன்னா அப்படின்னு சண்டை போடுவாங்க. இதெல்லாம் 12ல் மாந்தி. அப்போ 12ல் மாந்தி உங்களுக்கு இனம் புரியாத விரயத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இளம் வயதில் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் முதிர்ந்து செய்யக்கூடிய சூழலை கொடுக்கும். இப்போது உதாரணத்திற்கு 27 வயசில் திருமணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பாங்க உங்களுடைய வயது ஒத்த நபர்கள், உங்கள் நண்பர்கள். நீங்கள் அதே கான்செப்டை 31 வயசு தான் 30 வயசு தான் உங்களுக்கு தோணும். அப்போ இது மாதிரி ஒன்று ஏஜ் கேப்பை, ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸையும், அந்த வளர்ச்சிக்கான டிஃப்ரென்ஸையுமே 12ல் மாந்தி நிச்சயம் கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டேன். மாந்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. இப்போது என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் வேறு இப்படிலாம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஏதோ ஒரு வழிபாடு பண்ணிட்டா மனசாந்தி ஆகிடும் அப்படின்னா, மனசாந்தி மட்டும் இல்லை, இந்த வழிபாடை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா வளர்ச்சி வரும் லைஃப்பில். அப்படின்னா என்ன வழிபாடு அப்படின்னா, லக்னத்துலேருந்து எண்ணி மாந்தி 1ல் இருக்குது, 4ல் இருக்குது, அதே மாதிரி 5ல் இருக்குது, 7ல் இருக்குது, 10ல் இருக்குது, 11ல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலும், 9ல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலும், நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் அற்புத திருத்தலம் கும்பகோணத்தில் உள்ள மங்கள சனி அப்படின்னு கோயில். நீங்கள் நெட்டில் போட்டால் வரும், மங்கள சனி அப்படிங்கிற கோவில். அங்கே சனி பகவான் நம்ம தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கென்று தனி கொடிமரம் இருக்கக்கூடிய அற்புத திருத்தலம். திருநள்ளாறு இதையெல்லாம் விட மேலான ஒரு சன்னதி அது. மங்களசனி கோயிலில் மனதார வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தாம்பலத்தில் வாழைப்பழம், 2 தேங்காய், வெத்தலைப்பாக்கு, முடிஞ்ச ஒரு காணிக்கை, கருப்பு வேஷ்டி, அம்பாளுகளுக்கு 2 சின்னதாக பட்டு பாவாடை, வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சுட்டு கருங்கோலை அதாவது சங்குப்புன்னு சொல்லுவாங்க, முடிஞ்சால் அது கிடச்சா வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் செவந்தி பூவு, வெள்ளை கலரில் சம்மங்கி ஆர் மல்லிகை பூ கொடுத்து சனிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ, இப்படி ரேவதி நட்சத்திரம்னா அன்னைக்கு, சித்திரை நட்சத்திரம்னா அன்னைக்கு, நமக்கு 30 நாளுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் நம்ம சனி பகவானை வழிபாடு செய்து, உங்களுடைய வயது எத்தனையோ, எனக்கு 30 வயசு ஆகிடுது அப்படின்னா 31 விளக்கு, 40 வயசு ஆகிடுச்சுன்னா 41 விளக்கு, 1 விளக்கு எக்ஸ்ட்ரா
ஒவ்வொரு விளக்குலையும் 2 திரி போட்டு விளக்கேற்றணும். இப்போது விளக்கேற்றமோ டவுட் ஒன்று வரும். எல்லாமே பார்த்தோமே, பட் டைரக்ஷன் சொல்லலையே, ஒரு எந்த பக்கம் பார்த்து ஏற்றணும் அப்படின்னா, கிழக்கு நோக்கி தான் விளக்கேற்றணும். நல்ல மனதார குடும்ப சகிதமாகவோ அல்லது நீங்கள் தனிப்பட்ட ரீதியாகவோ சென்று இந்த வழிபாடு செய்து வர கட்டாயம் நல்ல பலன்கள் நிச்சயம் வரும். அங்கே மாந்தியும் குளிகனும் அங்கே இருப்பாங்க. போய் நல்லபடியாக மனதார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் மாந்தி லக்னத்துன்னு எண்ணி 2ல் இருக்குது, 6ல் இருக்குது, 8ல் இருக்குது, 12ல் இருக்குது அப்படின்னா, அதே போல் 3ல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய அற்புத திருத்தலம் என்ன அப்படின்னா அதையும் பார்க்கலாம். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அரக்கோணம், அந்த அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடில் இருக்கக்கூடிய அற்புத திருத்தலமாக இருக்கக்கூடிய நமக்கு சென்னைக்கு அருகில் அரக்கோணத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வண்டார்குழலி வாடாரண்யேஸ்வரர் திருத்தலம், மாந்தி வழிபட்ட அம்பாள் இருக்கக்கூடிய அற்புத திருத்தலம், மாந்தியினுடைய சகல தோஷங்களை போக்கக்கூடிய திருத்தலத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்ய வர நாம் சொல்கிற மாதிரி 100% நிச்சய நற்பலன்கள் உங்களுக்கு வரும். அது எப்படி போகும் அப்படின்னா, ஒன்று சனிக்கிழமை, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். நட்சத்திரம் அன்னைக்கு காலையில் போக முடிஞ்சாலும் போகலாம், ஈவினிங் போக முடிஞ்சாலும் போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு போனால் சரி தான். போயிட்டு எத்தனை வயசோ அதுக்கு மேலே ஒரு விளக்கு சேர்த்தி நல்லெண்ணெய் ஊற்றி, சுத்தமான நல்லெண்ணெய், தீபம் ஊற்றக்கூடாது, சுத்தமான எள் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு வஸ்திரமும் அம்பாளுக்கு வஸ்திரமும் கொடுத்து வழிபாடு செய்து வர மாந்தியால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நிச்சயம் நிவர்த்தியாகி மாந்தியால் நற்பலன்கள் நிச்சயம் வரும். அதே போல் மாந்தி சம்பந்தப்பட்ட இது நீங்கள் எங்கே மாந்தி இருக்கிறதாலுமே நமக்கு அதனுடைய அதாவது அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நிவர்த்தி ஆவதற்கு எல்லா கிரகத்திற்குமே, அது மாந்திக்கு மட்டுமல்ல எல்லா கிரகத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய துன்ப நிவர்த்தி ஆவதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இறைவன் நம்பிக்கையும் இறைவனுடைய வழிபாடும் அவருடைய கருணையும் தான். அப்போது அவரவர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தையும் அதே போல் இதனால் இந்த வழிபாட்டிற்கான தெய்வத்தையும் வழிபாடு செய்து வர நிச்சயம் வாழ்வில் நற்பலன்கள் நமக்கு வரும். எல்லாத்திற்கும் மேலே இறைவன் இருக்காரு, அவர் உங்களை பார்த்துக்குவார். இனி நடப்பதெல்லாம் இனிதாகவே அமையட்டும். மங்களசன்மருடைய பரிபூர்ண அனுகூலம் உங்களுக்கு கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.